Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொரியுருண்டை ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொரியுருண்டை சிம்பிளான மெத்தடில் சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஒரு புதுவிதமான மெத்தட்லையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொரியுருண்டை எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொரியுருண்டை செய்ய தேவையான 3 கப் பொரி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு 3 கப்புக்கு 1 கப் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நெய், நம்ம தோல் சீவி வச்சுருந்த தேங்காய், இது ஆப்ஷனல் தாங்க, நல்லா சேர்த்து நல்லா வறுபட்டுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெள்ளைப்பாகு நல்லா வற்றி வருங்க. இப்போ பதம் பார்க்குறக்கு ஒரு தண்ணியில் விட்டு பார்க்கலாம். கட்டியாக திரண்டு வரணுங்க. இது சரியான பதத்தில் இல்லை, இன்னுமே டைம் எடுக்கும். இப்போ வச்சு பார்த்தா நல்லாவே உங்களுக்கு திரண்டு கல் மாதிரி வந்திருக்கும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ தேங்காய், எள்ளு ஆட் பண்ணுறதுலாம் ஆப்ஷனல் தாங்க. இப்போ பொரியும் ஆட் பண்ணிடலாம். பொரி ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கையில் நெய் தடவி லைட்டாக சூடாக இருக்கும் போதே நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க. லைட்டாக ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணால், லைட்டாக பிடிச்சி வச்சிடலாம் சூடாக இருக்கும் போதே. அதுக்கப்புறம் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கலாம். இப்போ சூடாகினதுக்கப்புறம் பொரி பிடிக்கிறதுக்கு வராதுங்க. ஸோ லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நெய் தடவி பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, பொரி உருண்டை தயாராகிருச்சு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.